ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டேயில் ஒரு விஷயத்தை குறித்து நான் பேசலான் தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வெளியானது என்னென்னா, சீர்காழியில் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு. அந்த குழந்தை கத்துனதுனால கல்லால் கொடூரமாக தாக்கினார்கள்னு இப்போ நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்க்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. என்னென்னா, கலெக்டர் பேசுவாங்க. எப்படின்னா, அந்த குழந்தை மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கே சுதந்திரம் இல்லை, ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும் சுதந்திரம்? ஒரு சிறு பிள்ளை அழுதா அரக்கம் கூட இறக்கம் கொள்ளுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷ பிறவி இருக்கு பாருங்க, தன்னோட இச்சைக்கு இணங்கலைன்னா அது முட்டாக இருந்தாலும் மலர் முன்னே மாய்த்துறாங்க. அந்த காலத்துலலாம் பெண் பிள்ளை பிறந்தா பாவம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்களாம். ஆனால் இந்த காலத்தில் இவ்வளோ பாவங்களை செய்ய ஆண் பிள்ளைக்கெலாம் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள மறந்துட்டாங்களோ? இந்த இன்சிடென்ட் மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஒரு சின்ன பூன்னு கூட பார்க்காம அதை கசங்கி பிழிந்து போட்டுறாங்க. ஆனால் இந்தமாரி மனுஷர்கள்லாம் எதில் சேர்ப்பீங்க? மனுஷன் சேர்ப்பீங்களா, இல்லை மிருகம் சேர்ப்பீங்களா? ஒவ்வொரு முறையும் பெண்ணுக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி நம்ம பேசி கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தை கொண்டு வளர்க்காம, ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும், ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னைக்கு நம்ம எல்லாம் வளர்க்குறோமோ அன்னைக்கு தான் உண்மையான பெண் சுதந்திரமும் வரும், உண்மையான மகளிர் தினமும் வரும்.